கர்த்தருக்குள் தாழ்மைப்படுங்கள், கர்த்தர் அப்பொழுது உயர்த்துவார் என்று வேதம் சொல்கிறது. வாசிக்கலாம் பிரியமானவர்களே. யோவான் சுவிசேஷம் 8வது அதிகாரம் 32வது வசனம். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்றார். திரும்ப வாசிக்கலாம். சத்தியத்தை அறிவீர்கள் போட்டிருக்குதா? இல்ல, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்றார். சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று இயேசு சொன்னார். இயேசுவை நாம் அறிந்திருக்கிறோம், சத்தியத்தையும் அறிய வேண்டும். அப்ப இயேசுவை அறிந்தால் மாத்திரம் போதாது, சத்தியமும் நமக்கு தெரிய வேண்டும். பிலாத்து இயேசுவை அறிந்திருந்தாரா? நிச்சயமாக கேள்விப்பட்டிருக்கிறார், நிச்சயமாக அறிந்திருக்கிறார். பிலாத்து இயேசுவிடத்தில் கேட்கிறார், நீ யாரு, நீ யாரு, நீ யாரு? இயேசு சொன்னார், சத்தியத்திற்கு சாட்சி கொடுக்க நான் வந்தேன். பிலாத்து கேட்டா சத்தியம்னா என்னது தெரியாது. பிலாத்துக்கு சத்தியமெல்லாம் சொல்லி கொடுத்தார். அது ஒரு சாப்டர் பிரியமானவர்கள். நம்முடைய தெய்வமானவர் இயேசுவானவர் அவர் தன்னுடைய வாயினாலே சொன்ன இந்த வார்த்தையை நாம் வாசிக்கிறோமே, எங்கே வாசிக்கிறோம் பிரியமானவர்களே? எங்கே வாசிக்கிறோம்? உலகத்தில் எத்தனையோ விதமான புத்தகங்கள் இருக்கிறது, எத்தனை விதமான படிப்புகள், பதவிகள், பட்டங்கள் இப்படிலாம் நாம் அறிந்திருக்கிறோம். பரிசுத்த வேதாகம் என்னும் புத்தகத்தில் எழுதியிருக்கிறது. இயேசுவானவர் சொல்கிறார், என்னை அறிந்தால் மாத்திரம் போதாது, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் அப்படின்னு போடுது. சத்தியத்தை அறியும் பொழுது சத்தியத்துக்கு நாம் கீழ்ப்பட வேண்டும் பிரியமானவர்களே. அந்த சத்தியம் நமக்கு வெளிச்சமாய் வெளிப்பட்டு வேத அறிவை நமக்கு தந்து அது நமக்கு விடுதலையை தரும் என்று வேதம் சொல்லும் பொழுது அதை நாம் வாசித்து தியானிக்க வேண்டும் பிரியமானவர்களே. ஓசியா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தை எடுத்துக்கொள்வோம். இப்போ ஓசியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 6வது வசனம். என் ஜனங்கள், ஆண்டவராகிய தெய்வம் கிறிஸ்தவர்களை பார்த்து என்ன சொல்றாங்க? என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள். நீ அறிவை வெறுத்தாய். யாரை பார்த்து சொல்றாருன்னா, என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார். அதுக்கு காரணம் யார் தெரியுமா? வாசிக்கிறார். நீ அறிவை வெறுத்தாய். ஆசாரியனை பார்த்து சொல்றாரு, நீ அறிவை வெறுத்தாய், ஆகையால் நீ என் ஆசாரியனா இராதபடிக்கு நானும் உன்னை வெறுத்து விடுவேன். நீ உன் தேவனுடைய வேதத்தை மறந்தாய், ஆகையால் நானும் உன் பிள்ளைகளை மறந்து விடுவேன். நானும் விசுவாசிகளை மறந்து விடுவேன் என்று சொல்கிறார். பிரியமானவர்களே, என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் அழிந்து கொண்டிருக்கிறார்கள், சங்காரமாய் கொண்டிருக்கிறார்கள். அதுக்கு காரணம் என்ன என்று சொன்னார், அவளை நடத்துகிற அந்த பாஸ்டர்னு ஒருத்தர் இருக்கா பாத்தீங்களா, நடத்துகிற ஃபாதர்னு ஒருத்தர் இருக்கார் பாத்தீங்களா, நடத்துகிற பாதிரியார்னு ஒருத்தர் இருக்கார் பாத்தீங்களா, அவரை குறித்து வேதம் சொல்கிறது, என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் அழிந்து போகிறார்கள். அதற்கு காரணம், ஆசாரியனே நீ அறிவை வெறுத்தாய். என்ன அறிவை? வேதத்தை அறிகிற அறிவினை வெறுத்தாய்.